எஸ்சிபிடி வணக்கம். எங்கள் ஊர் மங்களபுரங்க. நாங்கள் எஸ்சிபிடிலேருந்து ஒரு 5 மாதம் பொருள் வாங்கிட்டு இருக்கோம். எனக்கு வந்து ட்வின்ஸு, மொத்தம் 3 பொண்ணு. எங்களுக்கு மாமியாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. மாமனாரும் ரொம்ப உடம்பு சரியில்லை, சுகர் ப்ரெஷர் எல்லாமே இருக்குது. மாமியாவுக்கு சுகர் ப்ரெஷர் இருக்குது. நாங்கள் வந்து ஹவுஸ் வீட்டில் தான் இருக்கோம். எந்த தொழிலும் எங்களுக்கு கிடையாது. வீட்டுக்கார் வந்து கூலி வேலை தான். எங்கள் குடும்பமே ரொம்ப கஷ்டமான குடும்பம் தான். எங்களுக்கு வந்து அட்டை வீடு தான். மழை பெஞ்சா எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். தண்ணியெல்லாம் வீட்டுக்குள்ளே வரும். எங்களுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் எங்களுக்கு இருக்குது. கூலி வேலை தாங்க போயிட்டுருக்காங்க. அதனால் எங்களுக்கு அந்த வருமானம் தான் பத்தாது. ஒரு நாளைக்குன்னா ஒரு 100 ரூபா 150 ரூபா தான் கிடைக்கும். அந்த வருமானம் எங்களுக்கு பத்தாது. 3 குழந்தைங்களுக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டல் செலவு பார்க்கணும். வீட்டில் உள்ளவங்க எல்லாமே ஹாஸ்பிட்டல் செலவு நாங்கள் பண்ணி தான் ஆகணும். இந்த வருமானம் எங்களுக்குலாம் பத்தாது. இந்த மாதிரி சூழ்நிலை எங்களுக்கு இருக்குது. ஆனால் எஸ்சிபிடி மூலமாக எங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இன்னும் கொஞ்சம் உதவி பண்ணிங்கன்னா பரவாயில்ல. அப்புறம் காலையில் நாங்கள் இந்த டைம் எழுந்திரிச்சு காலையில் ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு அமைச்சு விட்றது, இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் எங்களுக்கே. 3 குழந்தைய வச்சுக்கிட்டு ஒன்றுமே சமாளிக்க முடியல. எஸ்பிபிடி மூலம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் உதவுனீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல. வீட்டில் தான் இருக்கோம். குட்டை வேலைக்கு தான் போகிறோம். வேறு எந்த வருமானமே எங்களுக்கு கிடையாது. வீட்டில் தான் இருக்காங்க. மாமனாருமே மாமியாலாம் வீட்டில் தான் இருக்கோம். அவங்களுக்குமே ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணுறது கூட எங்களுக்கு அந்த வருமானம் கிடையாது. எங்கள் மழை பெஞ்சா எங்கள் வீடெல்லாம் ரொம்பவே ஒழுகும். தண்ணி வீட்டுக்குள்ளெல்லாம் போகும். எங்களுக்கு அந்த வசதியெல்லாம் ரொம்ப இன்னும் கஷ்டமாக தான் நாங்கள் இருக்கோம். இதெல்லாம் பாருங்கள், எங்களாம் இடிஞ்சிருக்கு. இதெல்லாம் எப்போ ஒழுகும்னே எங்களால் சொல்லவே முடியாது. இங்கே எல்லாமே ஒழுகும். இங்கே எல்லாமே ஒழுகும். இது எல்லாமே ஒழுகும். இது ஃபுல்லாகவே, இந்த வீடு ஃபுல்லாகவே ஒழுகும். இங்கேயுமே ஒழுகும். அந்த ரூமுக்குள்ளாருமே ஃபுல்லாகவே, அந்த செவ்வறு ஃபுல்லாகவே அது எல்லாமே ஒழுகிட்டு தான் இருக்குது. வீடு ஃபுல்லாகவே, இந்த வீடு ஃபுல்லாக எப்போ வேணாலும் ஒழுகலாம், சொல்லலாம் முடியாது. சும்மா தான் இருக்குது. எப்போ ஒழுங்குலாம் சொல்ல முடியாது. பாருங்க, இந்த இதெல்லாம் பாருங்க, கட் ஆகிடுச்சு. பாருங்க, ஒன்றும் பண்ண முடியாது, விழுந்துடும். இது சும்மா இப்போ சமைக்கிறதே இதில் தானே சமைச்சிக்கிட்டு இருக்கோம். வேற எங்களுக்கு வசதி இல்லைங்களே சமைக்கிறதுக்கெலாம். இது எப்போ வேணுமாலும் உழுவுற டேஞ்சர் தான். இது 2 செவருமே, இந்த 2 பக்கத்துமே விரிசலாக தான் இருக்குது வீடு உள்ளார. அதுமாரி வெளியுமே தண்ணி வரும். எங்களுக்கு மழை பெஞ்சா ஃபுல்லாகவே தண்ணி தான். வீட்டுக்குள்ளே தான் தண்ணியே நிற்கும். இங்கே ஃபுல்லாகவே தண்ணி தான். இங்கெல்லாம் வீட்டுக்குள்ளே தண்ணியே வந்துருச்சு. மழை பெஞ்சதுல எல்லாமே ஃபுல்லாகவே தண்ணி தான். இந்த மாடு பாலுக்கோசரம் நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். இதுவே கடன் தான். கடன், இதுவே கடன் வாங்கி தான் இந்த மாட்டை வச்சுட்ருக்கோம். குழந்தைங்களுக்கு பாலுக்கோசரம் வாங்கி வச்சுட்ருக்கோம். இந்த வருமானமே எங்களுக்கு கட்டுறதுக்கு கூட அமௌண்ட்டுமே கிடையாது. கஷ்டம்தான். கடை வாங்கி தானே வீட்டுக்கு செலவு ஒன்றுமே இல்லை. வீட்டில் தான் இருக்கிறோம். இதை வச்சு ஏதோ கொஞ்சம் வருமானம் எதுவும் கிடைக்கும்னு பார்த்தா இதுக்கு மாட்டுக்கு வாங்குறதுக்கே அமௌண்ட் காசே இல்லை. பால் மெயினாக குழந்தைங்களுக்கு பால் தேவைப்படுது. நாங்கள் டெய்லி போய் பால் வாங்க முடியாது. அதனால மாடுக்கு வாங்கினோம். அதுவுமே இப்போ சமாளிக்க முடியல. மாட்டுக்கே வாங்க முடியலை. எங்ககிட்ட வந்து ஒரு 3500 மாட்டுக்கு, 3500 வேணும் மாட்டுக்கு. அந்த வருமானம் எங்களுக்கு வரல. நான் மாட்டுக்கெல்லாம் எங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு பாலுக்கு மட்டும் தான் இது யூஸ் ஆகுது. கடன் அது கட்டுறதுக்கே அதுக்கே பத்தாது. ஹாஸ்பிட்டல் செலவு வந்து அதெல்லாம் 1 லட்ச ரூபாய்க்கு இருக்குது. அதுவே ஒன்றும் இப்போ கட்ட முடியல. எந்த வேலைக்கு போனால் நாங்கள் கட்டலாம். வேலைக்கு போகாமல் குழந்தைய வீட்டில் பார்த்துட்டுருக்கே சரியாக போகுது. வேலைக்கு எங்கே போகிறது? வேறு எந்த வேலையுமே எங்களுக்கு கிடையாது. குழந்தைய தான் மெயினாக பார்த்து, இந்த குழந்தைய வச்சுட்டு நாங்கள் எங்கேயும் வேலைக்கே போக முடியாதுங்க. நாங்கள் வீட்டில் தான் இருந்தாகணும். மாமியா அவங்களையும் வேலைக்கு போக முடியாது. அவங்களுமே உடம்பு சரியில்லாமல் தான் இருக்காங்க. அவங்களுக்கும் கை கால்லாம் வலி. அவங்களுக்குமே இப்போ ஒரு 6-7 வருஷமே இருக்கும். அந்த அவங்க உடம்பு சரியில்லாமல் கணுசூலைக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ப்ரெஷர் வேறு இருக்குது. இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. மாமனாருக்கு வந்து சுகர் இருக்குது. இப்போ இருக்க சூழ்நிலைக்கும் இப்போ நீங்கள் கொடுக்குற பொருள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் உபயோகமாக இருக்குது. இதே மாதிரி எனக்கு மாதம் மாதம் ரெகுலராக நாங்கள் வாங்கிக்கிறோம். எஸ்பிபிடிக்கு நன்றி.